எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம குயிக்கா ஈஸியா நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம செய்ய போற எள்ளு சாதத்துக்கு ஜஸ்ட் எள்ளு பொடியும் ரைஸ் இருந்தா போறோம். சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்துல இதை செஞ்சிடலாம். முதல்ல எள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எள்ளு பொடி பண்றதுக்கு நான் இங்க எல்லா இன்கிரீடியன்ஸையும் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நல்ல அகலமான கடாயை வச்சு சூடு பண்ணுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வர ஆரம்பிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுங்க. 8 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகு. அடுத்து புளிப்புக்காக கொஞ்சம் புளி சேர்க்கிறேன். புளி சேர்க்கும் போது மசாலா பவுடரும் கெட்டு போகாம இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் ஆட் பண்றேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணுங்க. எள்ளு கடைசியா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா பொரிஞ்சு தெறிக்க ஆரம்பிச்சிடும். எள்ளு ரோஸ்ட் ஆயிட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கோங்க. எள்ளு சாதத்துக்கு தேவையான எள்ளு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 2-3 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அகலமான கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அடுத்து வேக வச்ச ரைஸை ஆட் பண்றேன். நீங்க ரெகுலரா சாப்பிட்ற அரிசி இல்லைனா பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் எள்ளு பொடி சேர்க்கிறேன். நீங்க உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பொடியை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா கருகிடாம பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் சூடாக சாதம் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சாதம் ஏதாவது மீந்துடுச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எள்ளு பொடியும் வேக வச்ச சாதம் மட்டும் இருந்தால் 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் நிஜமாவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த எள்ளு சாதம் ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காலையில் உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த பொடியை நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் கிண்டிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.